ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது சமையலறை. இப்போ சிறுதானிய கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். கஞ்சி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடணும். நான் நைட்டே சிறுதானியங்களை ஊற வச்சு இப்போ காலையில் மிக்சியில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு தண்ணி விட்டு இதை அப்படியே இந்த தண்ணியில் ஊற்றி நம்ம கிளறணும். கெட்டியாகாதபடிக்கு நம்ம கிளறணும். தண்ணி கொதிக்க கொதிக்க கொஞ்சம் உப்பும் போட்டுடணும். பாருங்கள், இப்போ இது கெட்டியாகாதபடிக்கு நம்ம கிளறணும். கஞ்சி நல்லா கெட்டியாகாமல் இப்படியே கிளறி விட்டுகிட்டே இருந்தால் கஞ்சி நல்லா வெந்து வந்துருச்சு. நான் நாட்டு சக்கரை கலந்துருக்கேன். ஒயிட் சுகர் கூட நீங்கள் இதில் கலந்துக்கலாம், அஸ்கா சக்கரை. அவ்வளோதான், இப்போ கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. டெய்லி இதை குடிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. சத்தான கஞ்சி, சிறுதானிய கஞ்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதில் வேலை செய்கிற பொண்ணு இந்த கஞ்சி டெய்லி குடிச்சிட்டு போகிறா. எப்படி இருக்குதுன்னு அவகிட்டையும் கேட்கலாம். எப்படி லட்சுமி இருக்குது இந்த கஞ்சி குடிக்கிறதுனால உனக்கு? பரவாயில்லை, கை கால் எல்லாம் வலி இல்லை, ஒன்றும் இல்லை, நல்லா சேர்த்துட்டே இருக்குது. கஞ்சி குடித்தா நல்லா இருக்குது. 4 வீடு வேலை செய்கிறவன் நான். இப்போல்லாம் கைங்களெல்லாம் வழியில் ஒன்றும் இல்லை. ஒரு வாரமாக நல்லா குடிக்கிறேன், பரவாயில்ல. ஓகே.